ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஒன் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு என்னென்ன புக்கு படிக்கலாம், எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுல் டீட்டெயில் வந்து குரூப் ஒன்னை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக் படிக்கலாம் அந்த ஆர்டர் வைஸாக போவோம். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி படிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஃபோர் வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து 40 கொஷின் கேட்காங்க. ஃபஸ்ட்டு பாலிட்டி தான் குரூப் ஒனுக்கு எடுத்தோடனே படிக்கணும். அது ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா 6th to 12th வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துருந்தீங்கன்னா இங்கிலீஷில் படிங்க, தமிழில் எடுத்தால் தமிழில் படிங்க. இந்த டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் புக் முடிச்சதுக்கப்புறம் தமிழ்னு பார்த்தீங்களா சந்திரசேகரன் புக்கு, அந்த புக் வந்து நல்லா இருக்கு. அந்த டாப்பிக்கில் அந்த புக்கில் இருந்து நிறைய கொஷின் கேட்காங்க. அப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷன், அந்த புக் இல்லைன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனில் சதீஷ்குமார் அப்படிங்கிற ஆத்தர், அந்த புக் வந்து படிங்க. இங்கிலீஷ்லனா லட்சுமிகாந்த் படிங்க, அந்த இதுலேருந்து அதிகமான கொஷின் வருது. பாலிட்டிக்கு இந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6க்கு வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. யூனிட் 6க்கு வந்து 40 கொஷின் வந்து கேட்காங்க. அந்த 40 கொஷினுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6th to 12th தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து படிச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்து கவர் ஆகிற மாதிரி. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அந்த இது வந்து இலக்கியம் அந்த மாதிரி சம்மந்தது எல்லாம் தமிழ் புக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து திருக்குறள் வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சிலபஸில் இருக்கிற மாதிரி திருக்குறள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இலக்கியம் எல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 11th 12th வந்து எத்திக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. எத்திக்ஸ் புக்கில் உள்ள 11th 12th வந்து எல்லா லெசனையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த டாபிக் அதெல்லாம் கவர் ஆகும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக் என்னதுலாம் பார்க்கணும்னா தமிழ் மொழியும் இலக்கியமும், தேவிராவ் இருக்காங்களா அந்த ஆத்தரோட புக்கை வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியும் இலக்கியமும். அப்புறம் வரலாறுக்கு பண்பாடுக்கு வந்து என்ன பார்க்கணும்னா தமிழர் வரலாறு மக்கள் பண்பாடுக்கு வந்து கே பிள்ளை வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். தமிழர் வரலாறு மக்கள் பண்பாடு வந்து கே பிள்ளை தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. அந்த இது பார்க்க முடியலன்னா இந்த புக் இருந்து இந்த டாப்பிக்கில் பார்த்துக்கோங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடு தட்சிணாமூர்த்தி, அந்த ஆத்தரோட புக்கை பார்த்துக்கோங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறுக்கு டாக்டர் வெங்கடேஷன் அந்த ஆத்தரோட புக்கை பார்த்துக்கோங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறுக்கு இந்த புக்கு இல்லைன்னா தமிழ்நாடு வரலாறு பண்பாடு நவீன காலம், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தற்காலம், திருக்குறள் கட்டுரைகள், இந்த 3 புக்கும் சேர்ந்து பார்த்துக்கோங்க. இதோட இதுதான் அடுத்த வருஷம் இந்த 3 புக்கும் வந்திருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த புக்கு இல்லைன்னா இந்த புக்கு வாங்கலைன்னா இந்த 3 புக்கும் வாங்கி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பிரிண்ட் வச்சு ஏதாவது படிச்சுக்கோங்க. இந்த புக்கு இருக்குதுன்னா இந்த புக்கை மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது இந்த 3 புக்லையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்காலஜிக்கு வந்து நெட்டில் வந்து இது பண்ணி பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி, அதில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இது வந்து யூனிட் 6க்கு இந்த டாபிக்லாம் கவர் ஆகிற மாதிரி இந்த புக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிட் 5, ஃபஸ்ட்டு யூனிட் 4க்கு படிச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 6, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் 50 கொஷின். இந்த டாபிக் ஏன் 3வது வச்சுருக்கேன்னா இதில் வந்து 50 கொஷின் தான் கேட்குறாங்க. ஆனால் இது வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக படிக்கணும். எக்கனாமியும் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கணும். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் என்னதெல்லாம் படிக்கலாம்னு பார்ப்போம். 6th to 12th வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த இதில் புக்கு வந்து என்ன பார்க்கணும்னா சங்கர் கணேஷ் கருப்பையா, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் என்ன எடுத்து படிக்கிறீங்களோ அது வந்து பார்த்துக்கலாம். ரமேஷ் சிங் நிதின் சிங்கார்னியா வந்து இங்கிலீஷில் மட்டும் ரமேஷ் சிங் அந்த புக்கு இருக்குது. அந்த புக்கை வந்து இங்கிலீஷில் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். அப்புறம் இது இந்தியன் எக்கனாமிக்கில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும். அது என்னெல்லாம் பார்த்துக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸில் டேக்ஸ், ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, நிதி ஆயோக், ஆர்பிஐ, ஃபிசிக்கல் பாலிசி, பேங்க், மானிட்டரி பாலிசி, அக்ரிகல்ச்சரில் 1 மார்க்குக்கு வரும். பிஎம் ஸ்கீம்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் வந்து 3 மார்க்குக்கு வரும். ரீசெண்டாக பட்ஜெட், இந்தியா அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இந்தியா அண்ட் தமிழ்நாடு சம்மந்தமாக ரீசெண்டாக வந்து பட்ஜெட் வந்துருக்கும்ல. இப்போ 2026 எக்ஸாம் நடக்குன்னா 2026 வந்த பட்ஜெட். அதனால் 2026 பட்ஜெட்னு வரலன்னா 2025 உள்ள பட்ஜெட் வந்து பார்க்கணும்.
அதுக்கப்புறம் என்னன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் 6th to 12th வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் என்ன டாப்பிக்லாம் கவர் ஆகுதோ அது ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை வெங்கடேஷன் அவங்களோட புக்கு வந்து அந்த ஆத்தரோட புக் இருக்கும். அந்த புக்கில் ஃபுல் டாப்பிக்கையும் கவர் பண்ணிக்கணும். அப்புறம் 2023-24 UNDP HDR ரிப்போர்ட் இருக்கலாம், அந்த இது ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2025 உள்ளதை ஃபுல்லாக பார்த்துக்கணும். 2023-24 பார்த்துக்கணும். 2017 HDR ரிப்போர்ட் தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கும்ல, அதை வந்து பார்த்துக்கிடணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த யூனிட் 9க்கு யூனிட் 5க்கு வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் TNEGA வெப்சைட், இந்த வெப்சைட்டில் உள்ள இதை எல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் பட்ஜெட் வந்து 2025 உள்ள பட்ஜெட் வந்து பார்த்துக்கணும். பாலிசி நோட்ஸ் வந்து பார்க்கணும். அது வந்து கூகுளில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிடணும். என்னதுன்னா அக்ரிகல்ச்சர் பற்றி பார்த்துக்கணும். அப்புறம் என்வாயர்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த டாபிக் வந்து பார்த்துக்கிடணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டாபிக் சம்மந்தமாக பாலிசி நோட்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து இந்த யூனிட் 5க்கு ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹெல்த்தை பற்றி உடல்நலம் அந்த பார்த்துக்கணும். ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த டாபிக் சம்மந்தமாக ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிஜிட்டல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், கல்ச்சர், வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். இந்த பாலிசி நோட்ஸில் இந்த எல்லா டாப்பிக்கும் பார்த்துக்கிடணும். அதை ஃபுல்லாக படிக்கணும்னு தேவையில்ல. அதோட நோக்கம் என்ன, அது எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த டாபிக் சம்மந்தமாக பாலிசி நோட்ஸில் ஆப்டிடியூடு மேக்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 6th to 12th வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் உள்ள ஃபுல் டாப்பிக்கையும் பார்த்துக்கோங்க குரூப் 1க்கு. அதுக்கப்புறம் 2024-25 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் RS அகர்வால் அவங்க புக்கில் உள்ள ரீசனிங்ஸ் மேக்ஸ் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிறத அந்த புக்கில் உள்ளதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுதான் மேக்ஸுக்குள்ளது. அப்புறம் யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 25 கொஷின் இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு 6th to 12th வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து 11th to எத்திக்ஸ் வந்து பண்பாடு வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்களா, அதனால இந்த எத்திக்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து எந்த ஆத்தர் புக் படிக்கணும்னா RL சர்மா, சதீஷ் சந்திரா, ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன். ஸ்பெக்ட்ரம் வந்து இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தமிழ்லன்னா இங்கிலீஷில் பூனம் தயாள் சத்யா, இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் படிக்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. இல்லை தமிழில் படிக்கிறவங்கனால இந்த புக்ஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழில் வந்து என்ன புக் பார்க்கணும்னா இந்திய வரலாறு வெங்கடேஷன் அவங்களோட புக்கு இருக்குது. ஹிஸ்ட்ரிக்கு வந்து இந்த புக்கு பார்த்துக்கோங்க. இந்திய விடுதலை வரலாறுன்னு INMக்கு இருக்குது, அதுவும் வெங்கடேஷன் அவங்களோட புக்கு தான். இந்த புக்கை வந்து பார்த்துக்கோங்க INMக்கு வந்து. அப்புறம் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா 10 கொஷின். 6th to 12th டெக்ஸ்ட் புக் வந்து ஜாகிரஃபிக்கு பார்த்துக்கோங்க. மஜித் உஷேன் புக் வந்து இங்கிலீஷில் இருக்குது, அந்த புக்கு வந்து படிச்சுக்கோங்க ஜாகிரஃபிக்கு 10 கொஷினுக்கு. அப்புறம் இப்போ ஜாகிரஃபியில் வந்து இப்போ அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் தானே கேட்காங்க புக்கில் இருந்தே கேட்குறதோட, அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜாகிரஃபி சம்மந்தமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து 10 கொஷின் தானே கேட்குறாங்க, அதுக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பதிலாக 6th to 12th டெக்ஸ்ட் புக் வந்து படிக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க. இல்லைனா 9th 10th 11th 12th அந்த இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் பாக்ஸ் கொஷினும் புக் பேக் கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஜெனரல் சயின்ஸுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஒன்று புக்கு படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, அப்படி டைம் இல்லைன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 இயர் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். 1 இயர் பார்க்கணுமா, அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்த இதில் உள்ளதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேப்பர் வந்து என்ன பார்க்கணுன்னா தினமணி, இந்து தமிழிசை, இது வந்து தமிழில் இருக்குது, இந்த ரெண்டும் தமிழில் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் பார்க்கணும் த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து, இதை வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அப்புறம் மந்த்லி மேகசின் அப்படின்னு சொல்லி மேகசின்ஸ்லாம் வரும்ல, அது என்னெல்லாம் பார்க்கணுன்னா நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு மந்த்லி மேகசின், மாதத்தில் 2 டைம் வரும், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. ஒன்று இதில் இந்த இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லைனா இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா அதில் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூ இந்தியா சமாச்சார்னு இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா வரும். யோஜனா வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும்,
இந்த யோஜனா அப்படிங்கிற மேகசினும் பார்த்துக்கோங்க. குருஷேத்ரா இங்கிலீஷில் மட்டும் வரும், இது வந்து பார்த்துக்கோங்க. டவுன் டு எர்த்தும் இங்கிலீஷில் மட்டும் வரும், இந்த மேகசினும் பார்த்துக்கோங்க. முற்றம் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். முற்றம் அப்படின்னு டவுன்லோட் பண்ண டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேகசினும் பார்த்துக்கோங்க. திட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சயின்ஸ் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற இதையும் பார்த்துக்கோங்க. தமிழரசு அப்படிங்கிறத வந்து மேகசின் வந்து தமிழ்லையும் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், இதுவும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழரசு முற்றம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் குரூப் 4க்கு. இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த டாபிக் இந்த புக்கெல்லாம் படிங்க, ஈஸியாக இருக்கும், டக்குன்னு படித்து முடிச்சிடலாம்.